வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகத்திற்குள் எங்கே நிலை கொண்டுள்ளது? ஏன் தொடர்ந்து கனமழை பெய்கிறது? 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எப்போது வரை நீடிக்கும்? கண்டிப்பாக தற்பொழுது நேற்று நள்ளிரவுக்கு பிறகு இன்றைக்கு அதிகாலையில மரக்காணம் அருகே கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க் லோ பிரஷரா காலையில பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையில இருந்துச்சு. அது ஒரு காற்றே இருக்காது, ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக. பிறகு அது அப்படியே மிக வேகமாக சேலம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதிக்கு வந்துச்சு. பிறகு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கு மதிய வேளையில பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்ட எல்லை பகுதி வந்துச்சு. அடுத்தது இப்போ எங்க இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில இருக்கிறது. இப்போ அதாவது நம்ம அச்சுமூட்டும் வகையில இதை எடுத்துக்கொள்ள கூடாது. இது ஒரு இருப்பிடம். இந்த இருப்பிடம் காற்று இருக்காது, வெறும் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்த அழுத்த பகுதி. இதுதான் இதுல ஒரு நிறைய இது இருக்குது. பாத்தீங்கன்னா அடிப்பீடம் தான் இந்த இடத்துல இருக்கு. எங்கன்னா உதாரணம் சொல்ல போனால் இந்த அரவக்குறிச்சி, தாராபுரம் இந்த பகுதியில அடிப்பகுதி இருக்கு. அதாவது இந்த காற்று சுழற்சியோட உயரம் 7.6 கிலோமீட்டர். 7.6 கிலோமீட்டர் உயரம், 7600 மீட்டர் உயரம். நம்ம தாராபுரம் மற்றும் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட பகுதியில இருப்பது அடிப்பகுதி. அதாவது 1500 மீட்டர், 1.5 கிலோமீட்டர் உயரத்துல அடிப்பகுதி இருக்கு. அப்படியே சாய்ந்த பம்பரம் போல மேல் பகுதி எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. அதாவது இடைப்பகுதி எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டத்துல இருக்கு மையப்பகுதி. அந்த சாய்வு, அதாவது சேலம் மாவட்டத்துக்கு மேல உயரம் எவ்வளவுன்னா 4500. பெங்களூருக்கு மேல எவ்வளவு உயரம்னா 7600. ஒரு சாய்ந்த பம்பரம் போல சுத்திக்கிட்டு இருக்கு. பெங்களூருக்கு மேல 7500, நாமக்கல், சேலம் மற்றும் அந்த கர்நாடக எல்லையோரமாகிய இந்த பெண்ணாகரம் இந்த பகுதிக்கு மேல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது உயரம் 4500. 1500 மீட்டர் உயரத்துல நம்முடைய திருப்பூர் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு. இது மிக வேகமாக அது அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர போகுது. ஆனா இது ஒரு காற்று இல்லாதது, மீண்டும் சொல்றேன், காற்று கிடையாதது, குறைந்த அழுத்த பகுதி. இந்த மேல பெங்களூருக்கு மேல மேல் பகுதி இருக்கிற காரணத்தினால, சாய்ந்த பம்பரத்தோட உச்சி பெங்களூருக்கு மேல இருக்கிற காரணத்தினால்தான் திருவள்ளூர் மாவட்டம் வழியாக இந்த காற்று ஈர்க்கப்படுகிறது. இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல தொடர்ச்சியா மழை. வட சென்னை திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா நேற்றுக்கே 26 சென்டிமீட்டர், இன்னைக்கு 15 சென்டிமீட்டர், 2 நாள்ல 41 சென்டிமீட்டர் 800 பெய்திருக்கு. இன்றைக்கு காலையில சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி மாவட்டத்தோட துறையூர் பகுதி கிட்ட நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்கள்ல கொட்டி தீர்த்தது மழை. மன்னார்குடியில 10 சென்டிமீட்டர் மழை. சுமார் ஒரு 9 மணிக்கு தொடங்கிய மழை 10ல இருந்து 12 மணிக்குள்ள 10 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இப்படி படிப்படியாக கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு எல்லாம் மழை பொழிவை கொடுத்து மிக வேகமாக தற்பொழுது திருப்பூர் மாவட்டத்துல நகர்ந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் அதோட உச்சி பகுதி பெங்களூர் கிட்ட மேல இருக்கிறதுனால திருவள்ளூர் வழியா இழுக்குது. இன்றைக்கு இரவு தான் இது அரபிக்கடல போய் இறங்க போது. அப்பதான் இந்த திருவள்ளூர் மழை ஓவியம். அப்ப அரபிக்கடலை இறங்கும் போது அதோட உச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மங்களூர்ல இருக்கும். சாய்ந்த பம்பரத்தோட உச்சி மங்களூர்ல இருக்கும். இடைப்பட்ட பகுதி கொடைக்கானலுக்கு, சரி, நீலகிரி மாவட்டத்துக்கு மேற்கே இருக்கும். அடிப்பகுதி பாலக்காட்டில் இருக்கும். அதற்கப்புறம் கடல்ல இறங்கும் பொழுது இன்றைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல திருவள்ளூர் மழை ஓய்ந்து விடும். ஆனா இப்போ டெல்டாவில் ஓய்ந்து விட்டது. இந்த தாழ்வு பகுதியான டெல்டா மற்றும் கடலூர் மாவட்டம் எல்லாம் ஓய்ந்துட்டு இப்ப திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட சென்னை, அதற்கப்புறம் எங்க பெய்யும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆந்திர பகுதி. திருப்பதியில பார்த்தீங்கன்னா சிட்டாமூர் அப்படிங்கிற ஊர்ல, திருப்பதி மாவட்டம் சிட்டாமூர்ங்கிற 27 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு. 27. அது ஆமா, சிட்டாமூர்ல திருப்பதி மாவட்டம். அதை இப்படி இந்த மழை பொழிவு அப்படியே அதிகபட்ச மழை சித்தாமூர், அதிகபட்ச மழை இது அப்படியே குப்பம், அப்படியே பெங்களூரோட, கர்நாடகாவோட கோலாறு, தங்கவயல் மற்றும் பெங்களூரு, மைசூரிய மழைப்பொழிவை கொடுத்துட்டே போகும். இந்த திருவள்ளூர்ல பெய்யுற மழை இடிமின்னல் கடுமையாக இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துல. காரணம் என்னன்னா நீராவி காற்று திருவள்ளூர்ல ஏறுது. அந்த நீர் சுழற்சிக்குள்ள போறதுக்கு திருவள்ளூர்ல ஏறுது. குளிர்விக்கும் காற்று இமயமலையில இருந்து வரல. இது இன்றைக்கு குளிர்விக்கும் காற்று மியான்மர்ல இருந்து வருது.
ஓஹோ. ஆக ரெண்டு காற்றும் சந்திக்கும் இடம் அது திருவள்ளூர் மாவட்டத்தோட திருவள்ளூருக்கும் பழவேற்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியா இருக்கு. அதாவது திருவள்ளூருக்கு கிழக்கே உள்ள திருவள்ளூர் மாவட்ட பகுதியா இருக்கு. வட சென்னையிலையும் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ஈரோடுக்கு வடக்கதான் இந்த மழையே இருக்கும். இங்க தெற்கே அவ்வளவா மழை இருக்காது. தெற்கே ஒரே இருண்டு போய் கிடக்கும். தாம்பரம்லாம் லேசா தூரல் சாரல் தான் இருக்கும். 11:30 மணிக்கு இந்த மழை நின்னுடும். இந்த இருண்டு போய் கிடக்கும்னு சொன்னீங்களா, இது வந்து கிட்டத்தட்ட இன்று மதியத்திலிருந்தே சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த அடர் மேகங்கள் சூழ்ந்து ஒரு இருண்ட சூழ்நிலையில் தான் அப்போ அவ்வப்போது நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இந்த பகுதியில். அதாவது பாரிமுனை, அதை தொடர்ந்து இங்கு ராயபுரம், எண்ணூர் இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கிறது. இதே போல் தாம்பரம் இந்த பகுதிகளிலும் மழைப்பொழிவு இருக்குது. நீங்கள் தென் சென்னை பகுதிகளிலும் ஓரளவு மழைப்பொழிவு இருக்குது. இது நீங்கள் சொல்கிறது இப்போ திருப்பூர்கிட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி போயிட்டு இருந்தாலும் அதனுடைய ஒரு பகுதி இந்த திருவள்ளூரை ஒட்டி இருப்பதனால்தான் இந்த மழைப்பொழிவா அல்லது திருப்பூரை தாண்டியவுடன் இது குறைஞ்சிருமா? அப்படி இல்ல. அதாவது சுழற்சி ஒரு சாய்ந்த பம்பரம், அந்த சுழற்சியோட அந்த சாய்ந்த பம்பரத்தோட ஆணி இருக்கும் இடம் தாராபுரம். இப்போ தாராபுரம்னா பயப்பட வேண்டாம், வெறும் குறைந்த அழுத்த பகுதி. அந்த பம்பரத்தோட அந்த மைய பகுதி வந்து எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் மற்றும் மேட்டூர் ஒட்டி, அந்த மேட்டூருக்கு மேல இருக்கிறது. மேட்டூர் மற்றும் கொளத்தூர், அதை ஒட்டி உள்ள பெண்ணாகரம் இந்த பகுதியில இருக்கு. ஒகேனக்கலுக்கு மேல அந்த பம்பரத்தோட உச்சி பகுதி எங்க இருக்குன்னா பெங்களூர் மற்றும் பெங்களூருக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்கு. ஆக இந்த சாய்ந்த பம்பரம் காற்றை வந்து கடல்ல இருந்து ஈர்க்கிறது வந்து மேலடுக்குல ஈர்க்கும் போது எங்க நுழையுதுன்னா திருவள்ளூர்ல நுழைஞ்சு திருப்பதி போய் சித்தூர், குப்பம் மற்றும் புத்தூர் வழியா கோளாறு போய் பெங்களூர் போய் அப்புறம் அதுல போய் சுழலுக்கு போகுது மேலடுக்கு. இதனால் காற்று நுழையும் இடம் திருவள்ளூரா இருக்கிற காரணத்தினால இந்த மழைப்பொழிவு. கடல்ல இறங்கிட்டுன்னா இந்த தலை எல்லாமே கடல்ல போய், ஆகவே இங்க வராது. ஒட்டுமொத்தமா நேரம் நிமிந்துரும் அந்த பம்பரம். ஏனென்றால் ஏற்கனவே அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி இருக்கு. ஏற்கனவே நேற்றைக்கு உருவான ஒரு காற்று சுழற்சி ஒன்று இன்றைக்கு காலையில நீங்க பாலக்காடு கணவாயில பார்த்தீங்கன்னா அங்க உள்ள காற்றாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்தை நோக்கி சுற்றி கொண்டிருக்கும். ஏனென்றால் அங்க திருவனந்தபுரம் மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில தெற்கு கேரளா, தென்மேற்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில ஒரு காற்று சுழற்சி இருக்கு. அந்த காற்று சுழற்சியோட இது இணைந்து தீவிரமடைய பகுதி மீண்டும் கடல்ல. ஆக இதனாலதான் இன்றைக்கு தென் மாவட்டத்திலேயும் மழை பொழிந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த தொடர்ச்சியால இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நீலகிரி, பெங்களூர் வரைக்கும் மழை பொழிவு கொடுக்க போது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஆந்திர பிரதேசத்தோட பகுதி, கர்நாடக பகுதிக்கெல்லாம் இது மழை பொழிவை கொடுக்குது. இப்போ டெல்டாவிற்கு இந்த சுழற்சி தான் டெல்டாவுக்கும் கொடுத்தது. ஆனால் அங்கே ஒரு அரபிக்கடல்ல கேரள கடலோரத்துல திருவனந்தபுரத்திற்கும் கொச்சிக்கும் இடைப்பட்ட தெற்கு கேரள கரையோரத்துல ஒரு காற்று சுழற்சி இருக்கு, கீழக்கு சுழற்சி. அது இன்னும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிக்கல. நாளைக்கு அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு ரெண்டு ஒன்றிணைந்து விடும். ஆகவே இந்த காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கன்னியாகுமரியில இருந்து வால்பாறை வரைக்கும் அது மழை பொழிவை கொடுக்குது. இப்போ அது தென் மாவட்டத்திலயும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்குது. அப்ப ரெண்டு சிஸ்டம் இருக்கு. அரபிக்கடல்ல ஒண்ணு, இப்ப போய் அரபிக்கடல்ல போய் இறங்க போற சிஸ்டம் ஒண்ணு. ரெண்டு ஒன்றிணைந்து சென்னையில் மழை ஓய்ந்தாலும் மீண்டும் கிழக்கு காற்றை சென்னை வழியாக நாளை ஈர்க்க போகிறது. இந்த சிஸ்டம் போனாலும் கிழக்கு காற்றை ஈர்த்து மழை பொழிவு. நாளை மழை பொழிவு இருக்குமா சார்? நாளையும் மழை பொழிவு. இந்த தீவிர மழை பொழிவு 11:30-12 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணது போல ஆஃப் ஆயிரும். ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு மட்டும் விடியும் வரை கொடுக்கும். காலையிலேயும் லேசான மழை இருக்கும், பெருசா இருக்காது. ஒரு 11 மணி வரைக்கும் லேசான மழை பொழிவு ஆங்காங்கே கொடுத்துட்டே இருக்கும். ஒரு 12 மணிக்கு மேல கொஞ்சம் வெயில் வந்தோடனே அந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று, கிழக்கில இருந்து வருவது வந்து நீராவி காற்று, பாதி நீராவி கொஞ்சம் குளிர் காற்று. இப்ப குளிர்விக்குதுல மியான்மர்ல வந்து அந்த காற்று வெப்பம் கிடைத்ததும் அப்ப காலையில உங்களுக்கு வெயில் இருப்பது, சென்னைக்கு வெயில் வரப்போகுது. நாளை காலையில வெயில் வந்ததும் நாளை காலையில வெயில் வரப்போகுது. மழை ஓய்ந்ததும் காலையில வெயில் வந்துடும். வெயில் வந்ததுக்கு அப்புறம் மேகம் உருவாக போகுது 11-12 மணிக்கு. நாளைக்கு திடீர் மேகம், திடீர் மழை. நாளைக்கு மதியத்துல மாலைக்குள்ள ஒரு நல்ல மழை பொழிவை இருக்கும். இதே போல நாளை மறுநாளும் இருக்கும். வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு அந்த மழைப்பொழிவு இந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை, அந்த மாதிரி ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுற அளவுக்கு மழை பெய்யுமா சார்? நாளை இந்த மழை இன்றைக்கு மட்டும்தான் ஆரஞ்சு அலர்ட். நாளைக்கு வந்து சுமார் ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளதான் இருக்கும். இது ஆரஞ்சா இருக்காது, எல்லோவாக தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10க்குள்ளதான் இருக்கும். சரி, அது எல்லோவாக தொடரும். நாளைக்கு ஒருவேளை எல்லோ இல்லாம கூட திடீரென்று மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது இன்று இரவுக்கு போயிருமா சார்?
இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறது இரவுக்குள் கடலுக்கு போயிருமா? இந்த இரவுக்குள் பாலக்காடு கணவாய் வழியாக, பாலக்காடு வழியாக, கொச்சி வழியாக அப்படியே போய் அரபிக்கடலை இறங்கிடும். அங்கு இருக்கோட நெடுவோட சேர்ந்து தீவிரமடைந்து கிழக்கு காற்றை ஈர்க்கும். அப்ப தென் மாவட்டங்களுக்கும் மழை பெறும், டெல்டாவுக்கும் பெறும், வடகடல் ஓரமே பெறும். கிழக்கு காற்று ஈர்க்கும் பொழுது வெயில் வந்துதான் மழை வரும், காலையில பெய்யாது. ஒருவேளை விடியற் காலையில லேசான மழை இருக்கும், பொழுது விடிந்தோடனே வெயில் வந்துடும். வெயில் வந்து கொஞ்சம் வெப்பம் ஏறிய பிறகு 11 மணில இருந்து மழை ஒரு 4 மணி வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். நாளைக்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். டெல்டா, வடகடப்புறம், வட உள்பகுதி, கடலூர் பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லா மாவட்டங்களுமே கிடைக்கும். இந்த சிஸ்டம் வந்து வரக்கூடிய அதாவது நாளை 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரை இருக்கும் இந்த சிஸ்டத்தால மழை. புதிய சிஸ்டம் ஒண்ணு வரப்போகுதுன்னு சொன்னேன். இலங்கை கிட்ட அடுத்தது ஒண்ணு வரப்போது காற்று சுழற்சி 6-7 தேதிகள்ல வட இலங்கை வந்து ஏறப்போகுது. அவங்க இலங்கைக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும். இலங்கையில இப்போ மறுவாழ்வு மீட்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடத்துல 6ஆம் தேதி 7ஆம் தேதி இலங்கைக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும், மழைப்பொழிவு கொடுக்க போகுது. அது தென் மாவட்டத்தில இருந்து ஏறப்போகுது. தென் மாவட்டத்தில் வந்து ஏறியோ அல்லது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போயோ இந்த 3 சிஸ்டமும் ஒன்னாயிரம் அங்க போய் 3 சிஸ்டமும் அல்லது 3 தனித்தனியா இல்ல இந்த சிஸ்டம் 2 ஒன்றாகி லட்சத்தீவு பகுதிக்கு முதல்ல நகரம். சரி, 6ஆம் தேதி ஒரு சிஸ்டம் தென் மாவட்டங்கள் அல்லது குமரிக்கடல் வழியாக அது தெற்கு கேரளாவுக்கு வரும். அது அரபிக்கடல்லையே லட்சத்தீவு ஒண்ணு இருக்கும், தெற்கு கேரளா கிட்ட ஒண்ணு இருக்கும். புதிய சிஸ்டம் ஒண்ணு அந்தமானுக்கு வரும், அது 11ஆம் தேதி ஒண்ணு வருது. அது அதுவும் இலங்கைக்கும் தென் மாவட்டங்கள் கொடுக்க போகுது. இப்ப பார்க்கும் இந்த 11ஆம் தேதி சிஸ்டம் கூட நமக்கு மழை எட்டாது. ஆனா இந்த 6-7 தேதி வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த சிஸ்டத்தாலும் அடுத்து வரக்கூடிய சிஸ்டத்தாலும் தமிழ்நாட்டுக்கு மழை தொடரும். அது புயலா எதுவும் மாறுமா சார்? இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு 3 சிஸ்டம் சொன்னீங்க நீங்க, இந்த 3 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா? 19ஆம் தேதி வரைக்கும் புயலுக்கு வாய்ப்பு இல்ல. 19ஆம் தேதி வரை வரக்கூடிய எல்லா நிகழ்வையும் கண்காணிக்கப்பட்டிருக்கு. 19ஆம் தேதி வரைக்கும் புயல் இல்ல. எல்லாமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவுல இருந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வரும்போது தெரியுது. சரி, குமரிக்கடல்ல லட்சத்தீவு பகுதியை நோக்கி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு ஊடாக போகாது, கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கொடுப்பது. அது எந்த அளவு மேல ஏறுதோ அந்த அளவுக்கு சென்னை கிடைக்கும். ஃபுல்லா ஏறிச்சுன்னா நெல்லூர் கிடைக்கும், கொஞ்சம் ஏறிச்சுன்னா சென்னை கிடைக்கும், கொஞ்சம் கீழே போனுச்சுன்னா கடலூர் நின்றோம், இன்னும் கொஞ்சம் கீழே போனுச்சுன்னா அது டெல்டாவோட நின்றோம். ஃபுல்லாவே கீழே போனுச்சுன்னா கோடியக்கரை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி என்று அப்படியே போயிடும். அடுத்த சிஸ்டம் 11ஆம் தேதி சிஸ்டம். 19ஆம் தேதி சிஸ்டம் கொஞ்சம் வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கண்டிப்பா கிறிஸ்துமஸுக்கு பிறகு அந்த புயல் வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்துமஸ் டிப்ரெஷன், நிறைய மழை பொழிவு கொடுக்கக்கூடிய டிப்ரெஷன் இருக்கு. புயலை விட அந்த டிட்வா வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே உருவாகி புயலாக வலுவடைந்து திரும்ப மண்டலமாக குறைந்து அதன் பின்னர் திரும்பவும் பகுதியாகவே அது வலுவிழந்து கரையை கடப்பதற்குள் 2 நாடுகளையும், தமிழ்நாடு, இலங்கை, இந்த 2ஐயும் வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கையை புரட்டி போட்ட அளவுக்கு இல்லை என்றாலும் டெல்டா மாவட்டத்தை மிதக்கும் அளவுக்கும் சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களே ஒரு 3 நாட்களாக இந்த சனிக்கிழமையிலிருந்து அந்த திங்கள், செவ்வாய், நேற்று, இன்று என்ன தொடர்ச்சியாக இந்த ஒரு வலுவான அமைப்பாக இது மாறி மாறி வலுவடைந்து மீண்டும் இன்னொரு சிஸ்டத்தோட இணையும் சொல்றீங்களா சார்? இந்த டிட்வா எப்போதுதான் அது முழுமையாக விலகும்? டிப்பா விலகிவிட்டது. அது உலகம் சுற்றும் வாழிவன் தான் அது. இலங்கை அதாவது எங்கே புறப்பட்டது? மன்னார் வளைகுடாவில் புறப்பட்டது, இலங்கைக்கு கிழக்கு பகுதி போனது, இலங்கை ஊடாக புகுந்தது, நாகப்பட்டினத்தை எட்டி பார்த்தது, பிறகு விலகியது, சென்னையை எட்டி பார்த்தது, பிறகு மரக்காணத்தில் நுழைந்து இப்பொழுது தாராபுரத்தில் போய்கொண்டிருக்கிறது. அது பாலக்காடு போய் கடலில் இறங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக அல்லது பகுதியாகவோ லட்சத்தீவு போகும். அது அப்படியே சோமாலியா நோக்கியோ ஏமன் நோக்கியோ பயணித்துக் கொள்ளும். அது அவ்வளவுதான். அது அங்க போய் அரபிக்கடல்ல ஒரு புது சிஸ்டம் கூட இணையும் சொன்னீங்களா? இணைந்து மீண்டும் வராது, அது மீண்டும் வராது. அது வந்து அப்படியே மேற்கு நோக்கி போயிடும். அடுத்த சிஸ்டம் 6-7 தேதியில வருதுல, அதுதான் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்ப இந்த சிஸ்டமே 5ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த சிஸ்டம் 6ஆம் தேதி மழை தொடர செய்யும். ஆக 8ஆம் தேதி வரை மழை இருக்கும். ஆனால் மழை எப்பொழுதுமே கிழக்கு காற்று மழை என்றாலே வெயில் அடிச்சு மதியம் 11 மணிக்கு மேல மாலை 5 மணிக்குள்ள மழை கொடுக்கும், அதிகாலை நேரத்துல மழை பொழிவை கொடுக்கும். ஆனா இந்த 11ஆம் தேதி ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா? அது வந்து இலங்கையோட தெற்கு பகுதி வழியாகவோ இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போனா கடும் குளிரை கொடுக்கும். சென்னைக்கு கடுமையான ஒரு வித்தியாசமான வானிலையை கொடுக்கும் இந்த மாசம் 11, 12, 13. ஏன்னா வட இந்திய குளிரையை தமிழ்நாடு ஊடாக தெற்கு நோக்கி இருக்கும் தென் மாவட்டங்கள் வழியாக
அது அரபிக்கடல், அதாவது குமரிக்கடல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தரும். அதனால இந்த குளிரை கொடுக்கும் வடகடலோரம். அடுத்த சிஸ்டம் தான் ஏறி வரும் போல தெரிகிறது. ஓகே. ஆனா அந்த குளிர் நீங்க சொன்னீங்க, குளிர் இந்த டிட்வா மாதிரியான குளிர், டிட்வா அந்த நம்ம தமிழக கடற்கரை நெருங்கும் போது இருந்த குளிர் இதற்கு முன்பு எப்போதும் இல்லை என்ற ஒரு பதிவு ஆகியிருக்கிறது. இப்போது மீண்டும் நீங்கள் குளிரை கொடுக்கும் என்கிறீர்கள். இந்த குளிர் அந்த கடந்த முறை அந்த ஒரு 2-3 நாட்களுக்கு ஏற்பட்ட குளிரை விட மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு குளிரா இருக்குமா? அப்படிதான் இருக்கும் அது. கண்டிப்பா கண்டிப்பா. வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி கடும் குளிர் கூடுதலாக இருக்கும். கடும் குளிர் இருக்கும். காரணம் என்னன்னா, அது இலங்கைக்கு தெற்கு புறமாக கொழும்புக்கு தெற்கே மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி வழியா குமரிக்கடல் வழியா லட்சத்தீவு போகிற வரைக்கும் இந்த குளிர் இருக்கும். ஆக 11, 12, 13, 14 இந்த தேதியில கடும் குளிராக இருக்கும். மேகமூட்டம் இருக்கும், அது மழை தராது. கடும் குளிராக மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும். டெல்டாவிற்கு தெற்கே தான் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். இலங்கைக்கு மிக மழை பொழிவு இருக்கும். அச்சப்பட வேண்டாம், இப்போ பெய்தது மாதிரி இருக்காது. ஆகவே மழை இருக்கும். ஆனால் அடுத்த சிஸ்டம் ஏறி வரும். ஆனா இப்போ 8ஆம் தேதி வரை இந்த சிஸ்டம் 9ஆம் தேதி வரை மழை பொழிவு கொடுப்பது உறுதி. வெயில் வந்த பிறகு மதிய மாலையில இடி மின்னலோட மழையோ அல்லது நல்ல ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான குறைவான நேரத்துல நல்ல மழை பொழிவை ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் மதிய மாலை. செல்வகுமார் சார், ஒரு ரெண்டு சந்தேகம். ஒன்று, பொதுவா இந்த பனி அதிகரித்தாலோ கடும் குளிர் இருந்தாலோ மழைப்பொழிவு இருக்காது என்பது இப்போது இந்த டிட்வாவோட செயல்பாடுகளால் அது ஒரு பொய்த்து போனது ஒன்று. இரண்டாவது, இந்த கடலோர இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அது பகுதியாக கரையை கடந்து வலுவழுக்கும் அல்லது கரைந்து போகும் என்ற கணிப்பும் இப்போது அது ஓரளவு கணிக்க முடியாத அளவுக்கு மண்டலமாகவே அது கரையை கடந்து இப்பொழுது இன்னும் தமிழகம் முழுவதும் சுழற்றி எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீர், நிலம், பின்னர் நீர், மீண்டும் நிலம் என்று சுழற்றி கொண்டிருக்கிறது. இதை ஏன் கணிக்க முடியவில்லை? கரையை கடக்கும் என்பதை உறுதியாக கணிப்பதில் வானிலை மையமே இப்ப தயங்கிய சார் ரொம்ப. அதாவது மிகவும் அது கரையை கடக்கும் பொழுது வெல் மார்க் லோ பிரஷர் தான் கரையை கடந்தது. மரக்காணம் அருகே ஏறும் பொழுதே அது லோ பிரஷர், வெல் மார்க் லோ பிரஷர் தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழந்து தான் ஏறியது. சரி. அது விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே இருக்கும் பொழுது வெல் மார்க் லோ பிரஷர் தான். ஏறும் பொழுது தன் சக்தியை மொத்தம் இழந்துதான் போயிட்டு இருக்கு. இப்பவும் இருக்கும் இடம் தெரியாமல் காற்றே இல்லாமல் ஒரு குறைந்தழுத்த பகுதியா தான் நகர்ந்துகிட்டு இருக்கு, சாய்ந்த பம்பரமாக. ஆகவே அது பொழுது இன்னும் 24 மணி நேரத்துல ஒரு தாழ்வு பகுதியா மாற போகுது. அதாவது இன்னும் நாளை காலையில அரபிக்கடலை இறங்கி ஒரு தாழ்வு பகுதியாக மாறி அரபிக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகியது, நிலை கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாளை பதிவாகும். அப்படித்தான் இருக்கும் நாளை. ஓகே. இந்த கடும் குளிர் மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு என்ன காரணம் சார்? பொதுவாக குளிர் அதிகரித்தால் மழை பெய்யாது என்று கூறுவார்கள். ஆனால் குளிரும் அதிகரிக்கிறது, மழை பொழிவும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? கண்டிப்பா. அதாவது அக்டோபர் மாத நிகழ்வெல்லாம் நெல்லூர் கிட்ட வரும் அக்டோபர் நிகழ்வு. ஆக ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம் வச்சுங்க, அக்டோபர் நிகழ்வு அங்கே வரும். அப்ப என்ன ஆகும்னா குளிரை அங்கேயே கட் பண்ணிடும், அது அங்கேயே நிறுத்திடும். அக்டோபர் நிகழ்வு எங்க நெல்லூரோட நிறுத்திடும், ஓங்கோலோட நிறுத்திடும். அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் நிகழ்வு வட தமிழ்நாடு வரும், எங்கன்னா சென்னை உள்ளிட்ட டெல்டா இந்த பகுதி வரும். அப்ப என்ன ஆகும்னா அந்த குளிரும் வேண்டும், நிகழ்விற்கு நீராவியை நீராக மாற்ற குளிர் வேண்டும். இப்ப திருவள்ளூர்ல ஏறக்கூடிய நீராவியை நீராக மாற்றுவது வடதுருவ குளிரலை மியான்மர் வழியாக வருகிறது. அங்கே ரெண்டும் சந்திக்கிறது. அதுல இருக்கக்கூடிய மாசு நல்லா பாருங்க, சீனாவுல நிறைய மாசு இருக்கு, இப்போ உகான்ல நிறைய மாசு இருக்கு. இப்போ அந்த மாசுவை கொண்டு வந்துதான் இந்த மின் தூண்டலை ஏற்படுத்தி கொண்டு வெடிக்க செய்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்துல படார் 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 படார்னு வெடிக்குது. நிறைய மின் தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய மாசு அடைந்த காற்று, குளிர்ந்த காற்று இதுல சேருது. தரையில ஏறக்கூடிய வெப்ப நீராவியை மழையாக மாற்றிக் கொண்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்துல. 11 வரை வெடித்துக் கொண்டேதான் இருக்கும் இடி மின்னல். அந்த இடி மின்னல் இருந்து கொண்டே இருக்கும் 11:30 மணி வரைக்கும் மழை நிற்கும். அதுக்கப்புறம் சிஸ்டம் எங்க வரும்னா டெல்டா வட இலங்கை வரும் இப்ப டிசம்பர் மாதத்துல. அதனால சிஸ்டம் ஏறி வந்தாதான் உங்களுக்கு குளிர் குறையும். ஏறாமல் இங்க டெல்டாவின் வழியா மேற்கு நோக்கி போனா உங்கள் ஊர் வழியாக குளிர் மட்டும்தான் வரும், சென்னை வழியாக. அடுத்தபடியா அடுத்தது டிசம்பர் மாதம் ஜனவரி மாத நிகழ்வெல்லாம் குளிர் வந்துடும், வட இந்தியாவில குளிர்ந்துடும், நிலநடுக்கம். ஏதாவது டிசம்பர் 21ஆம் தேதி சூரியனோட குத்துக்கதிர் மகர சங்கராந்திக்கு மகரைக்கு போயிடும். 23 டிகிரி தெற்கே மாடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா பகுதிக்கு போயிடும் சூரியன் குத்துக்கதிர். அதனால வடக்கே குளிர்ந்து விடும். அப்ப என்ன ஆகும்னா அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கையோட தெற்கு பகுதி குமரிக்கடல்ல போகும் பொழுது அந்த சிஸ்டத்துக்கு காற்றை சுற்றுப்புறத்துல இருந்து இருக்கும் பொழுது
அந்த வட இந்திய குளிரலை பெங்களூர் வழியாகவும் திருப்பதி வழியாகவும் சென்னை வழியாகவும் வடக்கு தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா வழியாக டெல்டா மாவட்டம் ஊடாக தெற்கு நோக்கி பயணிக்கும். அப்படி பயணித்தால் குளிர் வரும். அப்போ குளிர் வந்தால் மழை இல்லை என்று சொல்வதற்கு காரணம், ஆக நிகழ்வு தெற்கே இருக்கிறது, நம்மை தாண்டி தெற்கு பகுதியில் இருக்கிறது, அதனால் மழை வராது என்கின்ற கணிப்பு அவரோடது. பழைய கணிப்பு மிக சரியான கணிப்பு தான். இப்ப நிகழ்வு கன்னியாகுமரியில் இருக்கு, நமக்கு மழை வராது. இப்ப நிகழ்வு மாலத்தீவு இருக்கு, நமக்கு மழை வராது. நமக்கு தெற்கே இருக்கிறது என்கின்ற புரிதல் அப்பொழுதே அவர்களுக்கு இருந்தது. குளிர் வந்தால் மழை வராது என்கின்றது அந்த நிகழ்வு இருக்கும் வரை இடைக்கால வார்த்தை அது. அடுத்த நிகழ்வு ஏறி வந்தால் குளிரை துரத்தி அடிக்கும், குளிரை காணாம போயிடும். அப்புறம் அடுத்த நிகழ்வு வேற மாதிரியா, குளிரை நெல்லூர்கிட்ட நிறுத்தலாம், அல்லது குளிரை கடலூர்கிட்ட நிறுத்தலாம், அல்லது டெல்டாவோட நிறுத்தலாம். அப்படித்தான் இருக்கும். குளிர் இடைக்காலம் தான். குளிர் இருந்தாலும் மழை வரும். குளிரும் மழைக்கு சாதகமா இருக்கணும். அதிக குளிர் மழை தடுக்கும். அளவான குளிர் அதற்கு ஏற்ற நீராவி இருந்தால் மழையாக மாறும். ஓகே சார், ஒரு நிறைவா ஒரு கேள்வி. இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஏற்பட்டு வழக்கமாக அது வட மாவட்டங்களுக்கு தான் பொதுவாக மழைப்பொழிவை அதிகமாக கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை தென் மாவட்டங்களுக்கு முதலில் அதிக மழைப்பொழிவு, அதன் பின்னர் டெல்டா மாவட்டங்களுக்கு, இப்போதும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பொழிவு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடந்த பிறகும் தென் மாவட்டங்களில் அங்கங்கே மழைப்பொழிவு இருக்கிறது. மேற்கு மாவட்டங்களில் வழக்கம் போல குறைவான மழைப்பொழிவு இப்பொழுது கரை கடந்து போகும்போது இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு இந்த முறை வடகிழக்கு பருவமழையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிக மழைப்பொழிவு இருப்பதற்கு என்ன காரணம்? வட மாவட்டங்களான அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக பொழிவு இல்லையே, அதுக்கு என்ன காரணம் சார்? கண்டிப்பா இந்த கணிப்பு முன்பே கணிக்கப்பட்டதுதான். நான் மே மாசத்திலே கணிக்கப்பட்டோம். இந்த மாதம் ஆரம்ப மழை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கும் எட்டி பிடிக்கும். ஆனால் அது பிக்கப் ஆகணும். அதாவது உருவாக்கம் எல்லாமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவரிகை தான் உருவாகும். சுமத்ரா தீவரிகை உருவாகும், இல்லாட்டி இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடையில உருவாகணும், இல்லைன்னா இலங்கைக்கு தெற்கு பகுதியில உருவாகணும். ஏன்னா சோமாலியா கடற்பகுதியில இருந்து சுமத்ரா தீவை நோக்கி வலுவான வெப்ப நீரோட்டம் வெப்பத்தை கடத்தி கொண்டே வருகிறது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை அரபிக்கடலுக்கு கடத்தி வருது. அங்கிருந்து கடத்தி கொண்டு குமரிக்கடல் கடத்தி கொண்டது. குமரிக்கடல்ல இருந்து அந்தமான் பகுதி கடத்துது. அந்தமான்ல இருந்து கொல்கத்தா வரைக்கும் அந்த நீரோட்டம் கடத்துது. இப்போ இந்த முக்கடலிலும், அதாவது இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா முக்கடலிலும் வலுவான நீரோட்டம் உள்ள இடம் தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல். ஆக இந்த இதுல இருந்து, அதாவது எங்கன்னா மாலத்தீவுல இருந்து சுமத்ரா தீவு வரைக்கும் இந்த வெப்ப நீரோட்டம் இருக்கு, வலுவான நீரோட்டம் வடக்கே இலங்கை வரை இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல நிகழ்வு உருவாகுது. நிகழ்வு உருவாகி தீவிரம், அதாவது சாதாரண நிகழ்வாக இருந்தால் அப்படியே குமரிக்கடல் போய் அரபிக்கடல் லட்சத்தீவுக்கு போயிடும். லட்சத்தீவுல இருந்து கொண்டிருந்ததுதான் நாகப்பட்டினம் வரும்போது செயலிழந்துச்சு. அப்ப அங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்த குளிர் நீராவி இதுக்குள்ள விட்டுடுச்சு. இப்போ நம்ம இலங்கை கிட்ட தீவிரமானதுனால ஏறிடுச்சு. ஒரு சைக்ளோனா மாறினுச்சுன்னா வடக்கு நோக்கி வரும். அதுக்கு பூஸ்ட் கிடைச்சிட்டுனா வடக்கு நோக்கி தான். அது எந்த இடத்துல பூஸ்ட் கிடைக்குதோ அதுல இருந்து அது வடக்கு நோக்கி வரும். கரையை கடப்பதற்கு முயற்சி செய்யும். பூஸ்ட் ஆயினா மேற்கு நோக்கி போகாது. ஏதாவது உயர் அழுத்தம் ஏதாவது இலங்கை கிட்ட இருந்து தடுத்தாதான் அது புயலா மாறினா, அது கன்னியாகுமரி வழியாக இப்படிதான் உக்கி புயல் போனுச்சு. ஏதாவது உயரழுத்தம் இருந்து தடுத்தால் குமரிக்கடல், அதாவது இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியா லட்சத்தீவுக்கு போகும். இங்க எந்தவித இடையூறும் இல்லைன்னா இருக்கும் இடையூறை வைத்து போற்றடித்து முன்னேறி நாகப்பட்டினம் வந்துச்சு. அங்கேயும் போய் முன்னேறி செயலிழந்து போச்சு. இருக்கும் இடையூறை பொறுத்து. ஆனால் உருவாகும் இடம் இலங்கை, அதன் சுற்றுவட்டார பகுதி, எல்லா நிகழ்வும் இலங்கை வரும். சுமத்ரா தீவரிகை உருவாகும். தென்சிலக்கடல உருவானாலும் சுமத்ரா வந்துதான், இலங்கை வந்துதான், அது வட தமிழ்நாடு வரும் என்று கணிக்கப்பட்ட ஒன்றுதான். ஓகே, நன்றி சார். இந்த வானிலை மாற்றங்கள் தொடர்பாகவும் நாளை வெயில் அடிக்கும், மழைப்பொழிவு குறையும் என்ற ஒரு தகவலையும் எங்களோடு அதன் பின்னர் இன்னொரு நிகழ்வால் மழைப்பொழிவு தொடரும். ஆனால் இந்த அளவுக்கு இந்த டிட்வாவின் நிகழ்வு நாளை 11 மணியோடு நிறைவரும் என்ற தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மற்றொரு வானிலை மாற்றத்தோடு சிறப்பு நேரலையில் சந்திக்கலாம். நன்றி.